ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மாஸ்டர் செஃப்பில் டம்மி ஆர்த்தி அக்கா பண்ணாங்கள்ல அந்த ரெசிபி உளுந்தஞ்சோறும் மிளகாய் பச்சடியும் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உளுந்தஞ்சோறு பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து போன் ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து அயன், ஃபோலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த் பேக்கேஜ் ரெசிபியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் உளுந்து எடுத்து ஒரு 4 to 5 minutes நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடித்ததும் அதை தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடயே நான் அரிசியும் ஆட் பண்ணி நல்லா கழுவி வைக்க போகிறேன். 1/2 கப் உளுந்துக்கு நான் வந்து எவ்வளோ அரிசி ஆட் பண்ண போகிறேன்னா 1/2 கப் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் மற்ற அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அளவு வந்து ஒரு 2 to 3 பேர்த்துக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் நல்ல மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் 2 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ண ட்ரை ஜிஞ்சர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டைமில் போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சா அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ அரிசி எடுத்துக்கிட்டனோ அதே அளவில் 4 கப் தண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் இட்லி அரிசி யூஸ் பண்ணல, நார்மல் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அரிசி எடுத்த அதே அளவில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி ஆட் பண்ணணும். கருப்பட்டி ஆட் பண்ணாலே அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம போட்டாச்சு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சிடலாம். நாலு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அடுத்து நம்ம மிளகாய் பச்சடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து,
அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 8 to 10 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கணும். 2 minutes அப்புறமா ஒரு 1/2 கப் கெட்டியான புளி தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம உளுந்தஞ்சோறு எப்படி வந்திருக்குன்னு. வாவ், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இது கூடவே நம்ம யூஸ்வலாக உளுந்தஞ்சோறு கூட முட்டை, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் தோரன் இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.